வெல்கம் டு NMAX சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மிசலனஸ் எக்ஸசைஸ் இன்வர்ஸ் trigonometric ஃபங்க்ஷனில் மிசலனஸ் எக்ஸசைஸ் கொஸ்டின் நம்பர் 4. சைன் இன்வர்ஸ் 8/17, சைன் இன்வர்ஸ் 3/5, tan இன்வர்ஸ் 77/36. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். சைன் இன்வர்ஸ் 8/17. நெக்ஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் 3/5 பின்னு எடுத்தாச்சு. அப்போ சைன் ஏ என்னவாக இருக்கும்? 8/17 இருக்கும். சைன் பி என்னவாக இருக்கும்? 3/5 இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதை காஸ் ஏன்னு நான் மாற்றணும். ஏன்னா இங்கே டேன் இருக்குது. ஸோ நான் சைனையும் காஸையும் ரிலேட் பண்ணி டேன் கொண்டு வரதுக்காக. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ரூட் ஆஃப். ஸோ 1 மைனஸ் இது 8/17 root of. So 1 minus 64 divided by 289 root of. இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம LCM எடுத்தால் 289 minus 64 divided by 289. So square root of 225 divided by 289. அதை சால்வ் பண்ணணும். நமக்கு 15/17 கிடைக்கிது. காஸ் ஏவோட ஆன்சர். ஸோ சைன் பி இருக்குது. அப்போ காஸ் பி கண்டுபிடிக்கணும்னா சேம் 1 minus sin square by b. So 1 minus 3 square by 5 square. So root of 1 minus 9/25. LCM எடுத்தோம்னா 25 minus 9 divided by 25. அப்போ root of 16 divided by 25. ஸ்கொயர் ரூட் வெளியே எடுக்கிறோன்னா 4/5. இப்போது நம்ம இங்கே sin a by cos a போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? tan a கிடைக்கும். tan a அப்போ நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கலாம்? 8/17. cos a வேல்யூ 15/17. ஸோ ரெண்டுத்துமே சால்வ் ஆகி 8/15 ரெண்டு டினாமினேட்டரும் கேன்சல் ஆகிடும். இப்போ sin b by cos b போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? tan b கிடைக்கும். tan bங்கிறது அப்போ என்ன வரும்? 3/5 4/5 டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். 3/4ன்னு கிடச்சிடும். இப்போ நமக்கு tan a is equal to 8/15. tan b is equal to 3/4. ஸோ கொஷனில் இங்கே சைன் இன்வர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே இங்கே கொண்டு வந்துட்டு tan a ப்ளஸ் tan bன்னு ஆக்குறோம். ஏன்னா ஏல அப்போது tan இன்வர்ஸ் 8/15. இப்போ இதை இங்கே கொண்டு போயிட்டா tan இன்வர்ஸ், இதை இங்கே கொண்டு போயிட்டா tan இன்வர்ஸ். இப்போ கொஷின் படி இது a ப்ளஸ் b. ஸோ tan இன்வர்ஸ் 8/15, பிக்கு பதில் tan இன்வர்ஸ் 3/4. இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் tan இன்வர்ஸ் a ப்ளஸ் b என்னன்னு எழுதலாம்? tan இன்வர்ஸ் a ப்ளஸ் tan இன்வர்ஸ் bன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படின்னு எழுதலாம்? tan இன்வர்ஸ் ஆஃப் a ப்ளஸ் b டிவைடட் பை 1 மைனஸ் ab. ஸோ அப்போது tan இன்வர்ஸ் ஆஃப் 8/15 ப்ளஸ் 3/4 whole divided by 1 minus 8/15 into 3/4. 3 5s are 4 2s are. So next step tan inverse இதுக்கு LCM எடுத்தால் 60. ஸோ இங்கே 32, இங்கே 45. நெக்ஸ்ட்டு 1 minus 2/5. இங்கே 15 4s are, so 8 4s are. 4 15s are, 3 15s are. So tan inverse 77/60 whole divided by இதுக்கு LCM எடுக்கும்போது 5 minus 2 divided by 3. அப்போது tan inverse 77/60 whole divided by 3/5. ஸோ இப்போ டினாமினேட்டர் கேன்சல் பண்ணால் 12 டைம்ஸ். 5 12s are 60. ஸோ tan inverse 77 3 into 12. So tan inverse 77/36, which is RHS. So proved.